குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மாசி மாதம் துலா ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துலா ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துலா ராசிக்கு இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது. இங்கே புதன் சனி இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சேர்க்கை தாங்க. ஆனால் சூரியனுடைய நகர்வு அப்படிங்கிறது அவர் என்னதான் லாபாதிபதியாக இருந்தாலும் பாதகத்தையும் செய்யக்கூடிய நபர். ஸோ அப்போ சூரியன் என்ன செய்ய போகிறார் இந்த மாதம் உங்களுக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக ராசிக்கு 6ஆம் இடத்துல ருணர் ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உச்சமானா பரவாயில்ல, கூடவே ராகுவும் இருக்காங்க. சுக்கிரனுடைய வீட்டில் குருவும், குருவோட வீட்டில் சுக்கிரனும் இருக்காங்க. அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், அஷ்டம குருவாக இருக்குது. இப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்படுது. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் பலம் அடையக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது இந்த மாத துவக்கம். ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரம் பெற்று அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 12ஆம் இடமான ஐனசைன போக விரயஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது துவங்குது. இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல மாசி மாதம் 1ஆம் தேதி பிப்ரவரி 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போது 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லதா சொன்னால் அது ருட்சயோகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது காலபுருஷனுக்கு 5 கூடியவர் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருவது நன்மை அப்படிங்கிற ஒரு வாணி இருக்குது. அதில் சில நன்மைகள் நடக்கும். கூடவே சனியோடு சேர்றதுனால சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா மாசி மாதம் 12ஆம் தேதி 24/2/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2/7க்கு அதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 9ஆம் பாவத்தில். இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் துலா ராசியை பொறுத்தளவுக்கு. அடுத்ததாக மாசி மாதம் 15ஆம் தேதி 27/2/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது மீன ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகுது. மீன ராசிக்குள்ள புதன் வந்துட்டாலே அங்கே புதன் நீச்ச புதன் அப்படின்னா ஒரு அமைப்பில் இருக்கும். அதாவது மீனத்தில் புதன் நீசமாவார். ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. என்ன காரணம்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் அங்கே உச்சமாக இருக்குது. பரிவர்த்தனையில் குருவும் பலமடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால புதன் என்ற வீட்டு அதிபதி பலமடைகிறாரு. அங்கே ஒரு பலம் பெற்ற கிரகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் பார்க்கும்போது இங்கே நீச்ச பங்கம் ஆகிவிடுகிறது. நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகளில் அந்த புதன் பகவான் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுவும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சைன் தான் சொல்லணும். அதே போல் மாசி மாதம் 17ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் வக்ரம் அடைகிறாரு. ஸோ அப்போ அந்த சுக்கிரன் வக்ரம் அடைகிறதுனால என்னென்ன விஷயங்கள், என்னென்ன நன்மைகள் தீமைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சி. ஸோ இதனால் மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். முதல்ல ஒவ்வொரு கிரகமாக நான் சொல்லிட்டு வருவேன். சூரியன், சுக்கிரன், அதே போல் செவ்வாய், புதன் இப்படின்னு ஒவ்வொரு கிரகமாக லைன் பை லைனாக சொல்லிட்டு வருவேன். அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்கு, அல்லது அந்த கிரகங்களினுடைய நட்சத்திரங்களில் ஏதாவது கிரகம் நின்று தசாபுத்தி நடத்திட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வந்துடும். அது உங்களுடைய லைஃப்பில் பெரிய இம்பேக்டிங் கொடுக்கும். அப்படி இந்த தசாபுத்தி அந்தரங்களாக இல்லை, இந்த தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த நட்சத்திரத்தில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போவும் அந்த பலனானது நடக்கும். ஆனால் லைஃப்பில் பெரிய இம்பேக்டை கொடுக்காது, பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போது ஒவ்வொரு கிரகமாக பார்க்கலாம். முதல்ல சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி. எல்லா விதமான நன்மைகளையும் வெற்றிகளையும் ஜெயத்தையும் தரக்கூடிய ஒரே ஒரு கிரகம் சூரியன் தான். மன நிம்மதியை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்துட்டாலும் அது சூரிய பகவான் தான். இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்து வந்த சூரிய பகவான் மாசி 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் முழுக்க 5ஆம் இடத்துல தான் அந்த சூரியன் இருக்கார்.
ஸோ இது நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு பல விதங்களில் நன்மையை செய்வார். எப்படின்னா அந்த ருச்சியோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எப்படி ருச்சியோகம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை கொடுக்குது. அப்படின்னா குழந்தை பேரு இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இதற்குண்டான மருத்துவத்தின் மூலமாக முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேரை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அதுவுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும், ஓவராக ஆசைப்படக்கூடாது. கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்ட்டு தெய்வத்தின் மேலே பாரத்தை போட்டு அதுக்குண்டான மருத்துவ அமைப்புகளுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது கரு உண்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதே போல் இந்த பாசிட்டிவாக இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது வரைக்கும் ஏதாவது தடைகள் இருந்தது, அரசாங்க ரீதியான சில முயற்சிகள் எடுத்தோ எதுவும் நடக்கலை, இல்லை கோர்ட்டு கேஸு வழக்கு இருக்குது, அதிலிருந்து நம்ம ரெக்கவர் ஆகணும், அதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா, ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்களா, கவர்மெண்ட் நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த சூரியன் போய் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லணும். மனம் விரும்பிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்கே என்னென்னா 5ஆம் இடத்துல இந்த சூரியன் இருக்கிறது நிறைய நண்பர்களுக்கு காதல் அப்படிங்கிற விஷயத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை அந்த சூரியன் செய்கிறாரு. 13ஆம் தேதியே வந்துடுறார் பிப்ரவரி மாதம். 14ஆம் தேதி தான் உங்களுக்கு அந்த காதலர் தினம் அப்படிங்கிறது வருது. அப்போது ரொம்ப எந்துவாக ரொம்ப அதில் அக்ரஸிவாக இருக்கக்கூடிய ராசிகளில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த துலா ராசியை சொல்லலாம். ஆனால் இந்த காதல் அப்படின்னு ஒன்ற வார்த்தையை சொல்லும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான சூரியன் அஸ்தமனம் பண்ணுவார். ஆனால் இந்த மாத துவக்கத்தில் கிடையாது, மாத பிற்பகுதியில் தான் சனியை அஸ்தமனம் பண்ணுவார். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாத துவக்கத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். அதாவது பிப்ரவரி எண்டு வரைக்குமே அந்த காதல் அமைப்புகளில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும், அதில் எந்த தொந்தரவுகளும் இல்லை. ஆனால் மாத பிற்பகுதியில் லேட்டாக சொல்லிக்கலாம்னு நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் அது உங்களுக்கு எகென்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முற்பகுதியிலேயே உங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை பார்த்துக்கிடுங்க. இங்கே ஓவர் ஆசைப்படக்கூடாது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மனசுக்குள்ளே அதிகப்படியான கற்பனைகளை வளர்த்துரும். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ப்ரொபோசல் பண்ணியாச்சு, உடனே அங்கே ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைப்பீங்க. ஸ்டார்டிங்கில் கிடைக்கிறதுக்கு சான்சஸும் அதிகம் இருக்குது. கிடைச்சதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி காதலன் காதலிக்குள்ளே என்னென்ன விஷயமெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா, இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சிங்களா, அதெல்லாம் உடனுக்குடனே நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் மாத இறுதியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நம்ம ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக எது நடக்கும், எது நிஜம், எது பொய் அப்படிங்கிறத, அதாவது எது ஒத்து வரும் எது ஒத்து வராது அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நடக்கிறதுக்குண்டான வழிகளை பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, சார் குழந்தை பிறப்புக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் குழந்தைகளை வளர்த்திட்டு இருக்கீங்க, குழந்தைகள் உங்ககிட்ட இருக்காங்க, 10 வயசு இருக்குது, 15 வயசு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைகள் கூட இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னா அவர்களுக்கு இந்த காலகட்டம் உடல் நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக காய்ச்சல், தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனைகள், கண் பொங்கிடுறது, உடல் சூடு அதிகமாகிறது, யூரினல் அந்த உடல் சூடு அதிகமாகிறதுனால யூரினல் போகாமல் ரொம்ப சொட்டு சொட்டாக போகிற மாதிரி அந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய நபர்களுக்கு, வயது மூத்த நபர்களுக்கு, ஒரு 60-70 வயசு இருக்குது, எங்கள் குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்க எங்கள் தாத்தாவாக இருக்கிறாங்க, அப்பாவாக இருக்காங்க, எந்த அமைப்புல இருந்தாலும் சரி, கொஞ்சம் வயது மூத்த நபர்களாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இந்த தொந்தரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா முன்னாடியே அவங்க அந்த குழந்தைகளை அல்லது பெரியவங்களை உடல் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செஞ்சுக்கிட்டே வரணும். உடல் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன வழி நம்மளாம் என்ன சொல்லலாம் பதிவில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, தலைக்கு எண்ணெய் வைங்க, நைட்டு தூங்கும்போது வயிற்றுக்கு கொஞ்சம் தொப்பில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு படுக்க சொல்லுங்கள், மீறி போனால் கால் பெருவிரல்களுக்கு எண்ணெய் வைங்க. இது உங்களுடைய சூட்டை அப்படியே இறக்கிடும் அப்படிங்கிறத சொல்லுது. வாரத்துக்கு ஒருக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நிறையா தண்ணி குடிச்சிக்கிறது நல்லது. அதே போல் நீர்ச்சத்துள்ள காய்கறிகளை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா பெரியவங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி சின்னதாக ஏதாவது ஒன்றாலும் குடும்பத்தில் இருக்க நபர் அந்த குடும்ப தலைவர்களுக்கும் கொஞ்சம் மன அழுத்தமாக தான் இருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் மன அழுத்தம் வந்துருச்சுன்னா தொழிலில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதே சூழலில் உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்களே நோயை தேடி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுக்கும் உடல்நல தொந்தரவுகள் வருது. அப்போ எப்படியாவது அதை மேனேஜ் பண்ணணும் இல்லையா, அதனால் ப்ரிகாஷனாக இருந்துக்கிறது நல்லது. அதனால தான் அந்த விஷயங்களை சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இந்த காலகட்டம்
வண்டி, வாகனம், வீடு, நிலம் சம்பந்தமான விஷயங்களில் எந்த விதமான மாற்றங்களும் செய்யாதீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு எது நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்காம உங்ககிட்ட இருக்கிற காசை பறிக்கிறதுக்கு உண்டான வழி எதுவோ, எது உங்ககிட்ட அதிகமாக தொந்தரவுகளை கொடுக்குமோ அதுதான் உங்களுக்கு வந்து சேரும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு செகண்டில் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நிறைய வேலைகள் இருக்கக்கூடிய காரை நம்ம விருப்பப்பட்டு செலக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அதை வாங்கும்போது மேலுக்கு மேலும் செலவு பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் இப்போ வீடு கொஞ்சம் மராமத்து பணிகளெல்லாம் செய்யணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களே, ஒரு ஃப்ரிட்ஜோவோ ஒரு வாஷிங் மிஷினோ ஒரு டிவியோ வாங்கிட்டு வர்றீங்கன்னா அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. மறுபடியும் அது சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது, பிடிக்கிறது, வாரண்டி இருக்குது அப்படி இப்படின்ட்டு சில தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் மன உளைச்சலும் கொஞ்சம் விரக்தியும் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அப்போது வீட்டுக்கு தேவையான பொருட்களோ, வீடை டெமாலிஷ் பண்ணிட்டு பண்ணுறதோ, இல்லை வீடு நிலம் பத்திரப்பதிவு செய்கிறதோ, அல்லது வந்து உங்களுக்கு வாகனம் வாங்குறதோ, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது நம்மளுக்கு தொந்தரவுகளை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஆல்ரெடி வாகனமெல்லாம் இருக்குது சார் அப்படின்னா அதில் பழுது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை சரி செய்யறதுக்கு சரியான ஒரு மெக்கானிக், சரியான ஒரு நபர்கள்ட்ட கொடுத்து பண்ணுங்கள். இல்லைன்னா மீண்டும் அதுலேயும் தொந்தரவு இருக்குது. அதாவது வீடு நிலம் வண்டி வாகனம் சம்மந்தமாக கொஞ்சம் மன உளைச்சல் உண்டு, சிம்பிளாக சொல்ல போனால் அவ்வளோதான். அதே போல் உங்களுக்கு மன ரீதியாக பயம் வந்துடும். உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குதோ, குறை இருக்குதோ அப்படிங்கிற பயம் வந்துடும். நம்மளால் என்ன சொல்கிறதுனா, ஒரு ஈவனாக நம்மளால் ஹெல்த்தியான ஒரு ரொட்டீன் லைஃப்பில் நம்மளால் இருக்க முடியும். ஈவனாக ஒரு விஷயத்தை, ஒரு வேலையை ரெகுலராக பண்ண முடியலையோ, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உடல் உழைப்பு போட்டாலே ரொம்ப டயர்ட் ஆகிடுது அப்படின்ற மாதிரி மன ரீதியான பயம் வந்துடும். ஆனால் உடம்புக்கு மற்ற விஷயங்களுக்கு தொந்தரவுகள் இல்லாமல் இருந்தாலும் மனசு பயந்துக்குது, மனசு கொஞ்சம் ஒருநிலைப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது உங்களுடைய திறமை மேலேயே உங்களுக்கு அவநம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படுறது. அப்போது முதல்ல உங்களுடைய திறமையை நீங்கள் நம்பும் போது தான் மற்றவங்க உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்கள் திறமை மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மனசை திடமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸை நோக்கி போகும். ஆனால் நினச்ச அளவுக்கு சக்ஸஸை கொடுக்காது. அதிக ஆசைப்படாதீங்க, கடமையை செய்யுங்க, பலன் எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டு அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடலாம். ஓகே, இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுன்னு தாயாருக்கும் அதே நிலைமை தான். தாயாரனுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே சனியை அந்த சூரியன் அஸ்தமனம் செய்கிறதுனால அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. சில நேரங்களில் இந்த மாத பிற்பகுதியில் வீட்டுக்கு வர்றக்கே பிடிக்காதுங்க. எதுக்குடா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் ஏற்படும். உறவுகளை கண்டா ஆகாதுன்னு நினைப்போம். உறவுகளை விட்டு தள்ளி நிற்கணும்னு நினைப்போம். நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு சுகமும் இல்லை, என்னத்தை அனுபவிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மன விரக்தியும் ஏற்படும். இதெல்லாம் அந்த சூரியனால் ஏற்படுது. அப்போது சூரியனுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது, அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் ஏதாவது கிரகங்கள் என்ன தசாபுத்தி நடத்திட்டு இருந்ததுன்னா இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு வரும், நடக்கும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது என்னென்னா டெம்பரவரியான ஒரு விஷயந்தான், கடந்து வந்துடலாம், பயப்பட வேண்டாம். அப்போது இந்த சூரியன் தரக்கூடிய அந்த பலனை நல்லதை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் கெட்டதை குறைச்சிக்கிறதுக்கும் என்ன பண்ணணும்னா, காலையில் நேரமாக எழுந்திரிச்சிடுங்க. ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுதுன்னா 6 மணிக்கு வீட்டில் தீபம் பருத்தி வைங்க. அதே போல் சூரிய அஸ்தமனம் அப்பவும் வீட்டில் தீபம் பருத்துங்க, போதுமானது. அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு இங்கிருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு குலதெய்வம் கோயிலுக்கு அழைப்பு இருந்து கூட போக முடியாமல் போகிற சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். சரிங்களா? சூரியனை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா வீட்டில் தீபம் போடுங்க, அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்துட்டா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தானுங்க. அவர் போய் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கிரன் போய் அமருது. அப்போது நீங்களாக ஒரு உடல் உபாதைகளை தேடி நீங்களாக போகிறீங்க. அதே போல் கடனை தேடி ஓடுறீங்க. இந்த காலகட்டம் கடனுக்காக முயற்சி எடுக்கிறீங்க. பேங்க் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, பர்சனல் லோன் ட்ரை பண்ணுறீங்க, பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த காலகட்டம் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று. ஒரு பாசிட்டிவ். அதே போல் பெண்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து வாங்குறது, முக்கியமாக பெண்கள்கிட்ட பணம் கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது ஆகாது. ஏன்னா அவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. அதே போல் ரொம்ப லக்ஸுரியாக இருக்கணும்னு சொல்லி போட்டு காரில் நல்லா ஃபுல்லாக ஏசி வச்சுட்டு போகிறது வர்றது பிடிக்கிறது, இந்த மாதிரி ட்ரெயினில் போக வேண்டாம், ஃப்ளைட்டில் தான் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒன்று மனநிலை. ரொம்ப லக்ஸுரியாக இருக்கணும்னு சொல்லி போட்டு கொஞ்சம் செலவுகளை அதிகமாக பண்ணிடுவீங்க. அந்த ஒரு விஷயமும்
இந்த பக்கம் காட்டுது. அதே போல் யூரினல் தொந்தரவு, அடிவயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வயது கொஞ்சம் 40+ இருக்கும்போது இந்த தொந்தரவுகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு எப்படியோ தேடி பிடிச்சி அங்கே இங்கேன்னு அலைஞ்சு வேலையை வாங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தரார். வெளிநாடு போகணும், படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக அது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் சொல்லுது. உங்களுடைய ராசி அதிபதியே போய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது கணவன் மனைவி உறவை பாதிக்குமானா கட்டாயமாக. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு அவர் பொருத்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கே தோணிடும். இல்லை நீங்கள் அவங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு நபராக போயிட்டீங்க அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை தோணிடும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் தகுதியானவர் அப்படிங்கிறது அந்த சுக்கிரன் மறைமுகமாக தான் சொல்கிறார். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் அவர் உச்சமாகிக்கிறார். நீங்கள் எல்லாத்துக்கும் தகுதியானவர் அப்படிங்கிறத மன ரீதியாக நீங்கள் நம்புங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக உங்களை ஒரு சரியான பாதையில் இழுத்துட்டு போகும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அப்போ வீடு வண்டி வாங்கணும் சம்மந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்குது. அதே போல் வேலைக்கு பாசிட்டிவ் கொடுக்குது. இதே வீடு நிலத்து மேலே கடன் வாங்கணும் அப்படின்னா அது கொடுக்குற பர்சனல் லோன், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பிரிக்குது. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கொடுக்குது இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது சொல்லுது. ஆனால் வரக்கூடிய மாதம் 17ஆம் தேதி மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த சுக்கிர பகவான் வக்ரமாகிறார். இப்போ வக்ரமாகும்போது இது எல்லாமே அப்படியே உள்டாவாக ஆகுது. எப்படி அப்படின்னா, எதிரிகளை ஈஸியாக ஜெயிச்சிடுவீங்க, கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழியும் கிடைச்சிடும், நோய் தீர்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுவோம். நோய் தீர்வதற்குண்டான சூழ்நிலை எப்படின்னா, உங்களுடைய உணவு கட்டுப்பாடு மூலமாக நோயை ரெடி பண்ணுறதுக்குண்டான வழியை பார்த்துடுவீங்க. உணவே மருந்து அப்படிங்கிறது அந்த காலகட்டம் உணர்ந்துருவீங்க. அதுக்கு முன்னாடி இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, முக்கியமாக ஹோட்டல் உணவுகளை அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க முதல் 17 நாட்கள். அதனால தான் வயிறு தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கு, இந்த யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ ஹோட்டல் உணவுகளை தவிர்த்துக்கணும், வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு, ஒரு தெளிவான மனநிலைமைக்கு வருவீங்க. அதில் ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அதை வெளியில் சொல்லியும் காட்டிடுவீங்க. இப்படி தான் இருக்கேன், இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுவீங்க. ஏன்னா நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுட்டா எங்கே நம்ம அதை ஃபாலோ பண்ணாமல் போயிடுவோமோ, வெளியில் சொன்னால் கூட அதை நம்ம அதை ஃபாலோ பண்ணலன்னா இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் இன்டென்ட்டோட வெளியில் சொல்லிடுவீங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போது மார்ச் 1ஆம் தேதிக்கு மேலே உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகளை சரி செய்கிறதுக்கு உண்டான வழியை கண்டுபிடிச்சிடுவீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. எதிர்பாராத நேரங்களில் திடீர் பணவரவு, அதிர்ஷ்டம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது. இந்த சிம்பிளாக சொல்லப்போனால் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க, துணிக்கடை வச்சுருக்கவங்க, நகைக்கடை வச்சுருக்கவங்க, பார்லர் வச்சுருக்கிறவங்க, அதே போல் பந்தல் போடக்கூடிய நபர்கள், படுத்தக்கூடிய நபர்கள், மேடை அலங்காரம் பண்ணக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், நாடகத்துறையில் இருக்கிற நபர்கள், ஒப்பனையாளர்கள், இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வரக்கூடிய மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே நல்ல வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பேஸ் அமைஞ்சிரும். கெட்டியாக பிடிச்சிக்குவோங்க. அதையே கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்தி கொடுத்துரும். நிறைய வாடிக்கையாளர்கள் கொடுக்கும். உங்களை நீங்கள் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை அது ஏற்படுத்தும். மார்ச் மாதத்துக்கு மேலே அதை கவனமாக கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. அதுதான் நல்லது. ஓகே, இந்த சுக்கிரன் கொஞ்சம் நெகட்டிவாக கொடுத்தாலும் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தன்னுடைய பலனை தருது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, மாதம் 12ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2/7க்கு அதிபதியான செவ்வாய் 9ஆம் பாவத்தில் வக்ரம் நிவர்த்தி அடையுது. அப்போது தந்தை கொஞ்சம் பிடிவாதமாக இருந்திருப்பாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையும் பயங்கர பிடிவாதமாக இருந்திருக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் பெண்ட் பண்ணி போனாலும் அவங்க உங்களுடைய யதார்த்த உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏற்றுக்கிற பக்குவம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் அந்த காலகட்டம். ஆனால் மாதம் 12ஆம் தேதி 24 பிப்ரவரி 2025க்கு அப்புறம் அவங்க சாந்தமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் சாந்தமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்குவாங்க. அதே போல் உங்களை பற்றிய தகவலை உங்களுக்கு தெரியாமலே சேகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. அப்போது அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஏதாவது தவறுகளாக ஏதாவது செய்திருந்தீங்கன்னா அந்த தவறை ஈஸியாக ஃபைன் பண்ணிவிடுவாங்க. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. நீங்கள் சரியாக இருக்கும்போது உங்களை மனசார ஏற்றுக்கிட்டு பிரிஞ்ச கணவன் மனைவி கூட சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. பல காலமாக பிரிஞ்சிருக்கிறவங்க கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பு உங்களுடைய சுயஜாதகர் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது மிருகஷீரிடம்
சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்தினாலும் பிரிந்த கணவன் மனைவி சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி சேருவாங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, பொது மனிதர்கள், நல்ல ஒரு வெல்விஷராக இருக்கிறவங்க, ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அட்வைஸ் மூலமாக குடும்பத்துக்குள்ளே பேசி உங்களை இணைச்சு விடுறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்லுது. ஒரு நல்ல விஷயம். ஓகே, அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, இதுவும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்களை ஊக்குவிக்குது. அது நல்ல ஒரு அமைப்பு தான். அதே நேரத்தில் வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தை பார்க்கணும் பிடிக்கணும்னு சொல்லி கூட குடும்பத்துக்காக ரிட்டன் மறுபடியும் குடும்பத்தோடு வந்து சேர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்துது. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கூடுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது எப்போ அப்படின்னா, மாசி 12ஆம் தேதிக்கு மேலே. அதற்கு முன்னாடி பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய பேச்சுக்களாக மாறிடுது. அதே போல் தந்தையினுடைய சொத்து, தந்தையின் பேரில் இருக்கக்கூடிய சொத்து, அது சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுன் ஆகி அதுக்கப்புறம் சீராக மாறுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளையும் இது சொல்லுது. ஓகே, அதே நேரத்தில் பொறுப்புகள் உங்கள் மேலே அதிகமாக திணிக்கப்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் சொல்லுது. அதன் மூலமாக நல்ல வருமானத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். அதுக்குண்டான சான்ஸையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி தருது. சரி, உங்களுடைய புதன் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு அவர் 9-12க்கு அதிபதி. முதல் 15 நாட்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் அதிபதி 5ல் சனியோடு கூடி நிற்கிறது அப்படிங்கிறது 2 திரிகோணாதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகிறது அப்படிங்கிறது முன் ஜென்மத்தில் செய்த நல்ல வினைகளுக்கு உண்டான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. அதனால தான் அங்கே குழந்தை பாக்கியம் நிச்சயிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். அதே போல் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், ஆனால் உங்களால் போய் அதை ரிசீவ் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. வர்றதுக்கெல்லாம் அழைப்பு வரும், கோயிலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கெல்லாம் அழைப்பு வரும். அதனால் அந்த டைமில் நம்மளால் போய் வர முடியாது. முடிந்த அளவுக்கு அதை தவிர்க்காமல் போயிட்டு வாங்க. அந்த சூரியனுக்கு உண்டான தீபம் போட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அது ஏற்படுத்துது அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்ல முடியும். ஓகே, இந்த அமைப்புகள் இருக்குது. இப்போது முதல் 15 நாட்களுக்கு இந்த குழந்தை பேரை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழி செய்யுது இந்த புதன் பகவான். அப்புறம் அந்த புதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வேற பயிற்சி ஆகிறாரு இல்லையா? அந்த பயிற்சி என்ன பண்ணுது அப்படின்னா, தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலையில் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துது, கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கொடுக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு பொறுப்புகளை அதிகரிக்க வச்சு தொழில் சார்ந்த அல்லது வேலை சார்ந்த விஷயங்களில் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வைக்குது அப்படிங்கிறத சொல்லுது. உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் நீக்குவதற்கு உண்டான வழியை அந்த புதனை ஏற்படுத்தி தர்றாரு அப்படிங்கிறது சொல்லுது. அதே நேரத்தில் தாய்மாமன் அப்படிங்கிற உறவு கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்லுது. ஸோ இது எல்லாம் புதன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம். ஏன் அப்படின்னா, அங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறாரு, இங்கே புதன் நீச்சமாக போகுது. இப்போ நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால பிரச்சனைகளாக இருந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறப்போகுது. எதெல்லாம் பிரச்சனையும் நினச்சிங்களோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறிடும். எதெல்லாம் ஈஸியாக நடக்கும், எனக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் பிரச்சனையை சந்திக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது. அப்படியே உல்ட்டாவாக மாறும். அதன் பின்பு உல்ட்டாவாக மாறின விஷயம் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடும். அந்த புதன் சுக்கிரன் இணைவு, புதன் சனி இணைவு தான் இந்த மாதத்தில் உங்களை ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு மனிதராக கொண்டு வருவதற்குண்டான வேலைகளை செய்யுது அப்படிங்கிறத சொல்லுது. அப்போது ஒரு நிறைய பாசிட்டிவ்கள் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க. அதே போல் 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான மாதமாக மாறும். பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.